சாப்பிடுங்க. பசிக்கும் போது இந்த ஒரு பிடி சோறு தான் கடவுள் மாதிரி தெரியும். அதையும் எத்தனை நாளைக்கு நீ கொடுப்ப? வலி குறைஞ்சிருக்கா? நான் செத்தாலும் பரவாயில்ல. சின்ன வயசுல இருந்தே நான் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாமிய நேர்ல பாக்குறேன், அதுவும் என் கண்ணு முன்னாடி. இதுதான் மனுஷன் தெய்வத்தை மறக்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க. இந்த உலகத்தை மட்டும் படிச்சுட்டு பாதுகாக்கிற தெய்வம் தெய்வம் இல்ல, ஒரு பிடி சாப்பாடு கொடுக்கறவன் தான் தெய்வம். நான் தெய்வமாக இருக்க விரும்பல, மனுஷனா இருந்தா போதும். கடவுள் ஒன்ன நல்லா வச்சிருக்கட்டும், ஐசோட ஆரோக்கியத்தோட. அது கரெக்ட். கண்ணா, என்ன அண்ணங்கிட்ட ஆம்லெட் ரெடியா? ரெடி. கொண்டு போய் கொடு. கொடுக்கறேன். நீ கடை சாக்லேட். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. சீக்கிரம் குணமாயிடுன்னு இப்ப சாப்பிடலாம். ஹலோ ரமேஷ், பஜாரே தவுடு பொடி ஆயிடுச்சு. எதுக்காக? நாம வண்டியை உடைச்சு எடுக்கிற இடத்துல பத்திரமா வண்டிகளை கொண்டு வந்து நிறுத்திட்டான். அதுதான் பிரச்சனை. அந்த திருட்டு வண்டி விக்ரம நம்ம பாரமாவ தலைய அடிச்சு உடைச்சிட்டான். நீங்க இல்ல அங்க கையும் கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? மூட்டாளுங்க. அந்த பாரமா பாத்துக்கோ, நான் தான் வரேன். கண்ணா, நீ மத்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு ஓட்ட பிடிச்சிட்டு வா. பஸ்ஸார்ல ஒரு சின்ன பிரச்சனை, நான் கிளம்புறேன். நானும் வந்து ஒரு கை பார்க்கட்டுமா? இந்த பிரச்சனைக்கு நானே போதும்டா. ஜோசப்பண்ணா, ஜோசப்பண்ணா, ரமேஷன் வந்துட்டாரு. பழைய பஜார்ல பத்திரனை பார்க்க போயிருக்காரு. அட கடவுளே, இந்த பிரச்சனை எப்பவும் தீராதா? உங்க வீரத்தை வயசானவங்க கிட்ட காட்டுவீங்களா? என் பசங்களை அடிக்கிறீங்களா? வண்டியை உடைக்கிற மாதிரி தலையே உடைச்சிட வேண்டாம். எங்கடா ஒரு மெயின் சுவிட்ச்? பத்திரன் எங்கடா சொல்றா? நான் இங்கதான் இருக்கேன். அப்படியா? இந்த அடியனை பார்க்கத்தானே நானே இங்க வந்தது. இவ்வளவு நேரம் நீ எந்த பொந்தில போய் ஒளிஞ்சிருந்த? நீ அடியன் கிடையாது, அழிக்கிறவன். சில சில்லற பசங்களை வச்சு வயத்து பொழப்புக்காக உழைக்கிறவங்க மத்தியில சண்டையை மூட்டி வேடிக்கை பாக்குறவங்க. அட்ரா, என்ன அடி? நமக்குள்ள அடிச்சுக்குவோம். அட்ரா பத்ரா. ரமேஷ், இந்த மண்ணுல தான் பிறந்து வளர்ந்தான் இந்த பத்ர. இந்த மார்க்கெட்ல என் காலுபடாத இடமே இல்ல. சின்ன வயசுல இருந்து உன்ன மாதிரி பஞ்சம் பழைக்க வந்தவன் இல்லன்னா அதை புரிஞ்சுக்க. என் ஆளுங்களை வேலை செய்யாம தடுத்தேன்னு வச்சுக்க, உனக்கு நான் பெருசா வெப்பம் ஒரு ஆப்பு. அப்புறம் இந்த பூமியில பிறந்து சென்னையில இருந்து வந்த ரமேஷுக்கு மாயாபசாருக்கு வரணும்னா ஆர்சி புக் பெர்மிட் டாஸ்க் ஒன்றும் வேணாம் பத்ரா. நான் எங்கிருந்தாவது ஒரு 4 கம்பு கொண்டு வந்து மாயாபசார்ல குடிசை போட்டு தங்கிட்டேன்னா அது இந்த பூமி அழியிற வரைக்கும் அங்கதான் இருக்கும் பத்ரா. அதுக்கு நீ மட்டும் இல்ல, இனி வர போற உன் தலைமுறை நினைச்சா கூட ஒன்னும் பண்ண முடியாது. முயற்சி பண்ணி பாக்குறியா முடியுமான்னு? கொஞ்சம் காலாச்சுல நமக்கு இடையில சண்டை பிரச்சனை எல்லாம் தொடங்கி. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பிரச்சனை வேற, அந்த பிரச்சனை நம்ம வேற இடத்துல தீர்த்துக்கலாம். இந்த பிரச்சனையே இப்போ இந்த இடத்துல இன்னைக்கே தீர்த்துக்கலாம்டா. மாயன் ஒரு பூர்வீக ராஜா. மோதித பாத்துருவோம். ரமேஷ், ரமேஷ் வேணா விடு, விடு. ரமேஷ் சொல்றத கேளு, வேணா விடுப்பா. நம்ம அவன மாதிரி ரவுடி இல்ல, வேண்டாம். நான் சொல்றேன், அவனை விட்டுரு. ரமேஷ் சொல்றத கேளுப்பா. சண்டை போட்டா தீர்வு கிடைக்காது. ஜோசப் பண்ண சொன்னா கேட்க மாட்டியா? போத நிறுத்துப்பா. இப்படிதான் மாயனூர்ல மாயா பசார்.